திண்டுக்கல் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக புகார். திண்டுக்கல் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக 100க்கும் மேற்பட்டோர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் காங்கிரஸ் கட்சியின் திண்டுக்கல் மாநகர நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்தனர். செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியில் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் தனபால் கூறும்பொழுது, திண்டுக்கல்லில் தொடர்ந்து மாநகர காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் விதமாகவும் பாரத பிரதமர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களை அவமதிக்கும் விதமாக தொடர்ந்து பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மீது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வழக்கு உள்ளதாக கூறியிருந்தார். உண்மையைத்தான் கூறினார். இதில் பொய் ஏதுமில்லை. செல்வ பெருந்தகை தன் மீது வழக்கு இல்லை என்றால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் என்று கூறியிருந்தார். கூறியவுடன் உடனடியாக நேற்று திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கொடுமாவி எரித்து பொதுமக்கள் அச்சத்தில் அங்கிருந்து ஓடினர். மேலும் காவல்துறையினருக்கு காங்கிரஸுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதேபோல் தொடர்ந்து பொதுமக்கள் கூடும் பெருந்தலைவர் உள்ளிட்ட மாநகர மைய பகுதிகளில் திண்டுக்கல் மாநகர காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் மீது திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தற்போது புகார் மனு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாநகரை பொறுத்தளவில் காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த நிர்வாகிகள் ஒரு 20 பேர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை தொடர்ந்து அவமரியாதை செய்யும் விதமாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இழிவாக பேசி 3 பதவியிடுவது, கொடும்பாவி எரிப்பது, பொதுமக்களுக்கு போக்குவரத்தை இடையூறு செய்வது, இதுபோல் தொடர்ந்து திண்டுக்கல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மணிகண்டன் மற்றும் வேங்கை ராஜா அவரோடு மாநகராட்சியினுடைய காங்கிரஸ் கவுன்சிலர் இது போன்ற நபர்கள் தொடர்ந்து 20 பேர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வருகின்றனர். நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மீது பல வழக்குகள் பதியப்பட்டு ஏற்கனவே அவர் குற்றவாளியாக இருந்தவர் என்று தெரிவித்த கருத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியாத திண்டுக்கல் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் நிர்வாகிகள் கொடும்பாவியை எரிப்பது, பொதுமக்களுக்கு போக்குவரத்து இடையூறு செய்வது போன்ற தொடர்ந்து செய்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சியிலே 69 அப்பாவிகள் கள்ளச்சாராயத்தினால் விஷச்சாராயத்தினால் இறந்த பொழுது குரல் கொடுக்காத இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் திண்டுக்கல் மாநகராட்சியினுடைய காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் இன்று அதற்கெல்லாம் குரல் கொடுக்காமல் அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை தான், மாநிலத்துடைய தலைவர் செல்வ பெருந்தகை மீது கொலை வழக்கு இருக்கிறது, ஏற்கனவே இருந்தது, அவர் மீது குண்டாஸ் பதியப்பட்டுள்ளது, இதெல்லாம் சொன்னார். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலையே. இன்னைக்கு பட்டியலிட்டு இருக்காருல்ல, 6-7 வழக்குகள் இருக்கு. ஒரு கொலை வழக்கு, 3 கொலை முயற்சி வழக்கு, ஒரு குண்டாஸ்லாம் போட்டிருக்காங்க. இல்லாததை சொல்லக்கூடிய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய அண்ணாமலை அல்ல. உள்ளதை உள்ளபடியே எடுத்து சொல்பவர் தான் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அவதூறை பரப்புகிற விதமாக செயல்பட்டாலும், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக செய்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி இன்று திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளோம். தொடர்ந்து அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, தவறும் பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த கட்டமாக ஜனநாயக முறைப்படி தக்க பதிலடி வழங்கப்படும் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன்.